பிரித்து போட்டு உட்காந்து மீன் பிடிக்கிறார். மீன் பிடிக்கிறப்ப இன்னைக்கு பெரிய பெரிய மீன் கிடைக்குது. பெரிய பெரிய மீன் கிடைக்கும் போது என்ன பண்ணுறாரு, அவர் இப்படி பார்க்குறாரு, இப்படி கையில் வச்சு அளந்து பார்க்குறாரு, மீன் அந்த ஸ்பின்லேருந்து எடுத்து ஆற்றுக்குள்ளே விட்டுறாரு. இப்படி ஒரு 7-8 மீனை விட்டாரு. இந்த வயசானவருக்கு பொறுக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, எப்போ என்னைக்கு கிடைக்கிறத விட நீங்கள் அதிகமான பெரிய பெரிய மீன் கிடைக்குது, ஏன் எல்லாம் எடுத்து எடுத்து விட்றேன் அப்படிங்கிறாரு. இவர் இந்த மீன் புதுசாக மீன் பிடிக்க போனவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இதை சமைக்க தகுந்த பாத்திரம் எங்கள் வீட்டில் இல்லை, அதனால நான் கீழே விட்டுட்டேங்கிறார். சமைக்க தகுந்த பாத்திரம் எங்க வீட்டில் இல்லை, இவ்வளவு பெரிய பாத்திரம் இல்லை அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் என்னன்னா, அடுத்தவங்க பார்த்து காப்பி அடிச்சோம்னா நம்மளுடைய சுயம் மழுங்கிடும். அப்ப அடுத்தவங்க தப்பு செய்யறத பார்த்து நம்ம செஞ்சோம்னா நம்ம தப்பாவே தான் போயிட்டு இருப்போம், சரியான விஷயத்துல போக மாட்டோம். ஸோ அந்த கல்ச்சர் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க என்ன பண்ணும், லண்டன்ல காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூல் பேக்கெல்லாம் போட்டு வரிசையாக நிற்கிறாங்க. பஸ் ஸ்டேஷனில் ஜரா சுந்தரேஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர், குமுதம் ஆசிரியர் அங்கே நிற்கிறாரு. இயற்கை காட்சி பார்த்து மெய் மறந்துடுறாரு. மெய் மறந்து நின்றுட்டு இருக்கும்போது பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்குது. வரிசையெல்லாம் க்யூவில் ஏறிட்டு இருக்காங்க. பின்னால் இருந்து சத்தம் கேட்குது, அங்கிள் இட்ஸ் மை டர்ன் டு போர்ட் ஆன் த பஸ் ஆர் அதர்வைஸ் ஐ வில் பி லேட் டு மை ஸ்கூல் அப்படின்னு கேட்குது. திரும்பி பார்க்குறாரு, ஸ்கூல் பேக்கு எல்லாம் வச்சுட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவங்களுக்கு பின்னால் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. இவர் பஸ் அங்கே இருக்கு. இவர் நம்ம இயற்கையை காட்சியை பார்த்து மயங்கினதுல என்னாச்சு, பஸ்ஸில் ஏறக்கு மயங்கிட்டாரு. இவர் நிற்கிறக்காக அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, இவர் நகர்றதுக்காக. ஸோ இந்த கல்ச்சர் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா 1 by 1 போகிறதும், சரியான அந்த சிஸ்டத்தை பார்த்து கண்டுக்கிறதும் போனோம்னா ஒழுங்கான ஸ்டூடெண்ட்ஸாக இருப்போமா, ஒழுங்கான இந்தியனாக இருப்போமா, சட்டத்தை மதித்தவங்களாக இருப்போமா, ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணுவோமா? நிச்சயமா. ஒரு சின்ன சார் உறுதிமொழி அப்புறம் அப்போ எந்திரிக்கிறேன். ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துருவோமா? இன்டர்வல் போடுறாங்க. கமலக்கண்ணன் ஆகிய நான் இன்று எங்களது பள்ளியில் நெடுஞ்சாலைத்துறையினர், ஆசிரியர்கள், காவல்துறையினர் மற்றும் என் சக நண்பர்கள் முன்னிலையில் எடுக்கும் உறுதிமொழி என்னவென்றால், இன்று முதல் நான் மனிதனாக, மனித நேயம் மிக்கவனாக மற்றவரிடம் பழகுவேன். எனது கடமை படிப்பது, படித்து சிறந்தவனாவது, சிறந்து எனது நாட்டிற்கு, இந்த இனிய இந்திய மண்ணிற்கு உழைப்பது, உழைத்து இதன் தரத்தை உயர்த்துவது, உயர்த்தி எனது நாடு மற்ற எந்த நாட்டையும் விட முதன்மையாக விளங்கச் செய்வது. நான் சாலை விதிகளை மதித்து நடப்பேன், போக்குவரத்து விதிகளை மீறமாட்டேன், சரியான விதிகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வேன். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ஹெல்மெட் அணிவேன், காரில் செல்லும் பொழுது சீட் பெல்ட் அணிவேன், மனித உயிர்களை காப்பேன், விபத்தில்லா இந்தியாவை உருவாக்க பாடுபடுவேன். எனது கடமை என்னை ஈன்றெடுத்து இதுவரை உயர்த்தி வைத்த எனது பெற்றோருக்கும், அறிவு புகட்டிய ஆசிரியர்களுக்கும், எனது நாட்டிற்கும் பெயரெடுத்து கொடுப்பது எனது கடமை, எனது உரிமை, எனது தேசத்தின் பெருமை. நான் இந்தியன், என்னுள் சாதி இல்லை, மதம் இல்லை, மோசமான அரசியல் இல்லை, மொழி வெறி இல்லை. ஆனால் என்னுள் இருப்பது திறமை, திறமை, திறமை. எனது கடமை, எனது உரிமை, எனது தேசத்தின் பெருமை.